வணக்கம். நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதற்கு தேவையான பொருட்கள்: சிறிய வெங்காயம் நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா அலசி எடுத்திருக்கோம். தக்காளி ஒரு 5லிருந்து 6 பழம், கல்லுப்பு, புளி சிறிதளவு தண்ணீரில் ஊற வைத்தது, பூண்டு பற்கள் பார்த்திங்கன்னா ஒரு 25 பூண்டு பற்கள், மிளகாய் ஒரு 7-8 மிளகாய் எடுத்திருக்கேன். தேவைப்பட்டால் இன்னுமே எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு கடாய் வச்சு இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக சேர்க்கணும். அப்போ தான் எல்லா பொருட்களும் நல்லா வதங்கி வரும். முதல்ல மிளகாயை நம்ம லேசாக வதக்கிக்கலாம். இளந்தீயில் வச்சு நான் காம்பு கிள்ளலை. நம்ம அரைக்கும் பொழுது காம்பு கிள்ளிக்கலாம். காம்பு கிள்ளிட்டோம்னா என்ன ஆகும்னா அந்த விதைகளெல்லாம் கீழே விழுந்துடும். அதனால் வதக்கிட்டு நம்ம அரைக்கும் பொழுது நம்ம அதை கிள்ளி எடுத்துடலாம். அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மற்ற பொருட்கள் எல்லாம் ஒன்றா நம்ம ஒன்றா சேர்த்து தான் வதக்க போகிறோம். திரும்பி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம். சிறு வெங்காயம் நல்லா ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். இளந்தீயில் வச்சு அதை பொறுமையாக நல்லா வதக்குவோம். எல்லா பாகமும் அப்படியே மிருதுவாக மாறணும், அந்த அளவு நம்ம வதக்கணும். சிறு வெங்காயம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது. நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப துணை புரியும். இதய நோய் உள்ளவர்களுக்கு இந்த சிறிய வெங்காயம் அவ்வளோ நல்லது. எல்லாத்துக்கும் மேலே சிறிய வெங்காயம் அவ்வளோ சுவையை கொடுக்கும். பூண்டு பற்கள் தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா ஒரு 20 பற்களுக்கு மேலே எடுத்திருக்கேன். வெங்காயம் பூண்டு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ நல்லாயிருக்கும். உப்பு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிட்டோம். இதையும் இளந்தீலையே வச்சு அந்த வெங்காயத்தோடைய அந்த வெங்காயம் பாதி வதங்கியாச்சு. அதோடு சேர்த்து இந்த பூண்டும் இளந்தீலையே நல்லா வதக்க விடுவோம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 6 தக்காளி பழம் நான் நறுக்கி எடுத்திருக்கேன். அதை நல்ல கைகளால் பிசைஞ்சு நம்ம சேர்த்துப்போம். புளி ரொம்ப சிறிய அளவு புளி இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கணும். தண்ணியில் ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பழம் எப்போவுமே கைகளால் பிசைஞ்சு போடுங்க. அப்போ நமக்கு சீக்கிரமாக வதங்கி வரும். இல்லைன்னா ரொம்ப நேரம் எடுக்கும், எரிவாயு வீணாகும் நமக்கு. அதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடுவோம். இட்லி தோசைக்கு என்ன தான் திருப்பி செய்கிறது, இந்த மாதிரி கார சட்னி செஞ்சோம்னா ஒரு 4 நாளைக்கு நிம்மதியாக அந்த கார சட்னி வச்சுட்டு சாப்பிட்லாம். பசங்க ஏதாவது வெளியே தங்கியிருக்காங்க, இல்லை நம்ம எங்கேயோ வெளியே பயணம் போகிறோம்னா இந்த கார சட்னி நமக்கு ரொம்பவுமே கை கொடுக்கும். அப்பப்போ கலந்து விடுவோம், ஏன்னா அடி பிடிச்சிரும். அப்பப்போ கலந்து விடுவோம். எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு தாராளமாக இருக்கணும். எண்ணெய் அப்படியே மிதங்கி மேலே தெரியணும். அப்போ தான் அந்த காரம் புளிப்பையெல்லாம் அது அடக்கும். அது மறக்காமல் என்னுடைய காணொளியை பதிவு பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்கள். இப்போ வதங்கியாச்சு, அடுப்பு அணைச்சாச்சு. இப்போ அந்த புளி நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அப்போ தான் அது நல்லா நமக்கு சீக்கிரமாக அரைப்படும். அந்த சூடுலேயே போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வைப்போம். இப்போ அரைச்சிப்போம். மிளகாய் நான் சொன்னேன் இல்லையா, காம்பு கிள்ளி முதல்ல அதை அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மற்ற பொருட்களை அரைச்சாச்சு. மற்ற பொருட்களை சேர்த்து அரைச்சிப்போம். நல்லா மிருதுவாகவே அரைக்கலாம், நல்லாவே இருக்கும். நம்ம ஏற்கனவே ஒரு கார சட்னி பார்த்துருக்கோம், ஒரு காணொலியில் காமிச்சிருக்கேன். நல்லெண்ணெய் சேர்க்கிறேன் நான் தாளிக்கிறதுக்கு. அதில் இஞ்சி போட்டு செஞ்சது. இது பூண்டு பற்கள் மட்டுமே போட்டு செய்கிறது. இது எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு கறிவேப்பிலை சேர்த்துட்டு இதை போட்டு இன்னொரு முறை வதக்கி எடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி 2 நேரமே வதக்க முடியாதுன்னா பிரச்சனையே இல்லை, வெறும் தாளித்து அதில் நீங்கள் சேர்த்து விட்டுடுங்க. ஆனால் இன்னொரு முறை வதக்குனிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நேரம் இல்லை எங்களால் முடியாதுன்னா பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, அதை கிண்ணத்தில் எடுத்துகிட்டு தாளிப்பு மட்டும் செஞ்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க, பரவாயில்ல. நான் அந்த எண்ணெயில் கடுகு கறிவேப்பிலை பொரிஞ்ச பிறகு இந்த அரைத்த அந்த விழுதை நான் சேர்த்து நல்லா இளந்தீயில் வச்சு கலக்கி விடுறேன். அந்த எண்ணெய் அப்படி மேலே வரும் பொழுது அது சரியான பக்குவம். அது நல்லா கலந்து விடுங்க. கடாயில் ஒட்டாமல் வரணும், அந்தளவுக்கு எண்ணெய் இருக்கணும். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் வெளியே வந்துடும். பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சிறிய வெங்காயம் உரிக்க நேரம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆனால் சிறிய வெங்காயம் சுவையாக இருக்குது. பாருங்கள், எண்ணெயெல்லாம் கசஞ்சு வந்தாச்சு. தயாராகிடுச்சு கார சட்னி. செஞ்சு சாப்பிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.